அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பாருங்கள். சூப்பரான ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம். இந்த கேக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு கேக்கு தான். பாருங்கள், நம்ம இந்த அளவு வாழைப்பழம் எடுத்துருக்கோம். நல்லா சின்னதாக உள்ளது. இந்த அளவு வாழைப்பழம் வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி. அதுக்கு ஒரு பூசணிக்காய், இதுதான் அந்த காய். இந்த பூசணிக்காய் வச்சு இன்றைக்கி நம்ம கேக்கு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் இனிப்பு கேக்கு யாரும் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரேயில் வந்து வெண்ணெய் பட்ரு தடவிட்டு மைதா மாவு லைட்டாக தூவி விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெறும் பேக்கிங் சோடா மட்டும்தான் போடுறோம். அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் தான் போடுறோம், அதிகமாக போடலை. அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ட்ரே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ப்ரீ ஹீட்டுக்கு விட்ருக்கேன். ஓவன் இருந்தால் நீங்கள் அழகாக ஓவனில் செய்யலாம், சூப்பராக வரும். நம்மக்கிட்ட ஓவன் இல்லாதனால நான் வந்து இன்றைக்கி சட்டியில் செய்கிறேன். குக்கரில் செய்யலாம். இந்த ட்ரேக்கு வந்து குக்கரில் வைக்க முடியாதனால நான் சட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 250 கிராம் மைதா போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜல்லடையில் வந்து இந்த கரண்டியில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன் இந்த கரண்டியில் ஊற்றுறோம்னா, இதில் கொஞ்சம் அந்த ஒரு வெள்ளையாக ஒன்று இருக்கும். அது வந்து இந்த கரண்டியில் வந்து நின்றுக்கும். அது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எடுத்துறது நல்லது முட்டையில். அதனால் நான் இந்த ஜல்லடையில் ஊற்றிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து அந்த வெள்ளையாக உள்ளது பூரா நின்றுக்கும் பாருங்கள். அந்த கொழுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாலு முட்டையும் இப்படி நல்லா நம்ம உடச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ஐட்டம் தான். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப சின்ன ஏலக்காய், அதனால் நான் ஒரு 10 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இல்லை வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சுகர் வந்து நான் இந்த அளவு தான் போடுறேன். ஏன்னா வாழைப்பழம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதே போல் பூசணிக்காயும் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் சுகர் வந்து நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் வேணால் 1க்கு 2 மடங்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் பட்டரும் ஒரு 25 கிராம் ஆயிலும் விட்டுருக்கோம், கோல்டு வின்னரு. ஆயிலும் இதில் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால் முழுக்க முழுக்க நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக்கு தான். இப்போ பால் வந்து ஒரு கப்பு விட்டுக்கலாம். இது காய்ச்சாத பால் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்டிக்கலாம். இங்கே காலையில் டிஃபனுக்கு பதிலாக கூட இந்த ஒரு பீஸ் கேக்கு சாப்பிட்டாலே அவ்வளோ சத்துக்கள் அதில் இருக்குது. முட்டை, வாழைப்பழம், பூசணிக்காய், பால், ஒரு கேக்கில் எல்லா ஐட்டமும் நல்ல ஒரு ஹெல்த்தியான எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சக்கையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம சக்கையை வேஸ்ட்டு பண்ணிட வேணாம், ஏலக்காயோட சக்கையை அது மறுபடியும் அதிலே போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பழம் எல்லாத்தையும் நம்ம அதில் வந்து உரித்து போட்டுக்கலாம்.
குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கைப்பட நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம். இதில் பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டிருக்கோம். அதிகமாக போட்டால் நல்லா வரும். ஆனால் நம்ம வந்து அந்தளவு போடலை. இது ஹெல்த்தாக நம்ம செய்கிறனால கம்மியான சோடா உப்பு தான் போட்டிருக்கோம். தோலை மட்டும் எடுத்துடலாம். காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த காயோட சத்து நல்லா கிடைக்கும். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுலேயே நம்ம வந்து இதை சீவுனாப்பில் எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லுசாக சீக்கிரமாக நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி ஒரு கேக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஓவன் இருந்தால் அது உங்களுக்கு இன்னுமே நல்லா சௌகரியமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லுசாக அதை நம்ம சீவிருக்கோம். அதையும் போட்டு வாழைப்பழத்தை அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே இதுக்கு யூஸ் பண்ணலை, முழுக்க முழுக்க பால் தான் விட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இது பசும்பால் தான், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இதில் 1 கப்பு ரவை போட்டுக்கலாம். 1 கப்பு மைதா போட்டிருக்கனால 1.5 கப்பு ரவை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பாருங்கள், நம்ம பேக்கிங் சோடா எந்த அளவு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு இட்லிக்கு போடுற அளவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அதிகமாக இப்போ போட வேணாம், வெயிலுக்கு வந்து இந்த சோடா உப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுன்ற அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்க உப்பு போட்டுக்கலாம். சுகர் வந்து நீங்கள் வந்து 1.5 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதுவும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். காயில் உள்ள ஸ்வீட்டும் பழத்தில் உள்ள ஸ்வீட்டுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் உள்ளவங்கெல்லாம் அதிகமாக சுகர் சேர்த்துக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி அளவான ஸ்வீட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், 1 கப்பு மைதா 1.5 கப்பு ரவை போட்டிருக்கோம். இதையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோமே அது கொஞ்சம் விட்டு திரும்ப ஒரு சுற்று விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம முட்டை ஜீனிலாம் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேயே இந்த கலவையை போட்டுக்கலாம். இந்த காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இந்த பூசணிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இருந்தால் அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் குக்கரில் வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். இப்போ மைதாவையும் போட்டு ஒன்றா கலக்கிடலாம். ஒரே சைடாகவே கலக்கிக்கலாம். நீங்கள் பட்ரு இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 50 கிராம் பட்ரு உருக்கி போட்டுக்கலாம். நீங்கள் நாம் இதை ஒரு ஹெல்த்தியாக ஒரு
நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கேக்காக தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் அதிகமான நம்ம ஆயிலு, சோடா உப்பு, சுகரு இதெல்லாம் போடாமல் சுகர் உள்ளவங்க யாராக இருந்தாலும், குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், கலருக்காக நான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஆனால் அதோடய ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் கூட வராது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல பான் கேக் ஊற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக் டவாவில் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கேக்கு ட்ரேயில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிரும். இது வந்து உள்ளே எடுத்து வைக்கும்போது காமிக்க முடியாது, ஏன்னா சட்டி சுட்டுரும். அதனால் இதை அப்படியே நீங்கள் ஓவன் இருந்தால் நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அந்த டயத்துக்குள்ளே ரெடி ஆயிரும்.